பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். அவரை விசுவாசத்தோடு தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிறவர். லூக்கா 7:13 இயேசு நாயின் என்ற ஊருக்கு போகிறார். ஒரு விதவை தாய், தன்னுடைய ஒரே மகன் மரித்து விட்டான், வாலிபன். அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு அதுதான். கணவர் ஏற்கனவே மரிச்சிட்டார், விதவை. இந்த மகன் தான் அவனுக்கு ஆறுதல். அவனும் மரிச்சிட்டான். அழுகிறாள். ஒரே அந்த சவ ஊர்வலத்தில் திரண்டு வருது, பாவோன்னு சொல்லி. அந்த ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. இயேசு வந்தார். அவளை பார்த்த பொழுது மனதுருகி பக்கத்தில் போய், ஸ்திரீ அழாதே, டோன்ட் கிரை மை டாட்டர், நீ அழாதே, நீ அழுதா என்னால தாங்கிக் கொள்ள முடியல, அழாதே, டோன்ட் கிரை. வெறும் வார்த்தையில இயேசு ஆறுதல் படுத்தவில்லை. அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். என்ன செய்தா அந்த மகள் ஆறுதல் அடைவாள் என்று இயேசுவுக்கு தெரியும். அந்த மகனை உயிரோடு கொடுத்தால் அந்த தாய் ஆறுதல் அடைய முடியும். இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். உங்களை ஆறுதல் படுத்த ஒரு அற்புதம் செய்வார். உங்களுடைய நிந்தையை மாற்ற ஒரு அற்புதம் செய்வார். உங்களை காயப்படுத்தின மக்கள் வெட்கப்பட்டு போகும்படி, அவங்க மத்தியில தலை நிமிர்ந்து நடக்கும்படி உங்களை ஆறுதல் படுத்துவார். எந்த மக்கள் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அந்த மகளை, அந்த குடும்பத்தை வேதனைப்படுத்தினாங்களோ 19 வருஷம், இன்னைக்கு அதே மக்களுக்கு மத்தியில் அழகான ஒரு குழந்தையோட நடக்கும்போது அவமானப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போயிருப்பாங்க, குற்றப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போயிருப்பாங்க. நீங்க அழாதங்க, நீ கவலைப்படாத, நான் உன்னை தேற்றுகிற தேவன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் இயேசு. என்றால் அவர் கடவுள், நம்மை சிருஷ்டித்தவர், உங்களை உண்டாக்கினவர், உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஒரு தாய் தேற்றுவதை போல என் இயேசு என்னை தேற்றுவார். ஒரு முறை அந்த பாடலை நம்ம மார்போடு அணைப்பாரே, அது உண்மையா நீங்க அதை உணர முடியும். இப்போ இயேசு உங்க பக்கத்துல தான் நிற்கிறார். உங்களோடு அவர் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னால் அதை தெளிவாய் உணர முடிகிறது. அதனால காயப்பட்ட அநேகருக்கு அருகில இயேசு நின்று ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துல கண்ணீரோடு நிற்கிற உங்க பக்கத்துல நின்று இன்னொரு முறை இந்த பாடலை பாடலாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இன்னைக்கு உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். என் மகளே நீ அழாதே, என் மகனே நீ அழாதே, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். இப்போ இயேசுதான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், எனக்கு நான் அவர்களை தேற்றுவேன், நான் அவர்களை தேற்றுவேன். அவர் உங்களை தேற்றுகிறார். மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னார் அந்த வசனத்தில், அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவருடைய சஞ்சலம் நீங்க நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். உங்க சஞ்சலத்தை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, ஏதோ ஒரு சஞ்சலம், மனதில் சஞ்சலம், அது மனதை பாதிக்குது, மன அழுத்தத்தை கொண்டு வருது.
என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, என் பிள்ளைகள் காரியத்தில் என்ன பண்ணுறது தெரியலையே, இந்த தேவைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அடுத்த எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி உங்களை படிக்க வைக்கிறதுன்னு தெரியலையே, அடுத்து இந்த தேவைக்கு என்ன பண்ணுறது, இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது தெரியலையே, சஞ்சலம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ற ஒரு சஞ்சலம். ஆண்டு சொல்றார், உங்கள் சஞ்சலத்தை நீக்கி நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன், உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அவர். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார், இன்றைக்கே செய்வார். கலங்காதுங்க. எந்த காரியம் தடைப்பட்டு நிற்கிறதுனால உங்களுக்கு சஞ்சலம், திருமண காரியம் தடைப்பட்டு நிற்கிது, வீடு கட்ட காரியம் தடைப்பட்டு நிற்கிது, கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, சஞ்சலம், எவ்வளோ நாள் இது எங்களை தொடரப்போகுது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா, வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் கஷ்டப்பட்டு சஞ்சலத்தில் வாழணுமா அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கல்ல, ஆண்டு சொல்கிறார், உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்கிறார். யோவான் 20:19-20 வாசித்தால், இயேசுடைய சீஷர்கள் சஞ்சலத்தில் இருக்கிறாங்க. இயேசுவோடு 3 வருஷம் இருந்தாங்கல்ல. இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். நான் 3ஆம் நாள் உயிர் தெழுப்பேன்னு சொன்னார். அது அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை, அதை கவனிக்கலை, அவங்க அந்த சிந்தையே இல்லை. அதனால இயேசு இறந்துட்டார், நம்ம அவ்வளோதான், இனி என்ன பண்ணுறது, இந்த இயேசுவை நம்பி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தோம், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்தோம், இனிமேல் நம்ம எப்படி வாழ போகிறோம், எதிர்காலம் என்ன, மத தலைவர்கள் நம்ம கொலை பண்ண தேடுவாங்க, நம்ம கொலை பண்ணிடுற மரண பயம், மனுஷரை குறைந்த பயம், எதிர்காலத்துக்கு குறைந்த சஞ்சலம், என்ன பண்ணுன்னு தெரில, யார்கிட்ட போய், இயேசுவே நம்மகிட்ட இல்லையே, அவரு தான் இறந்து அடக்கம் பண்ணியாச்சு, என்ன பண்ணுறது. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்றார். நான் உயிரோடு இருக்கிறேன், எதுக்கு சஞ்சலப்படுறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் சொன்னேன்ல மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்புவேன் என்று, உங்களுக்காக தான் மறித்தேன், உங்களுக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினேன், உயிரோடு எழுந்து விட்டேன், எதுக்கு சஞ்சலப்படுறீங்க. இப்போ அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டார், அவங்க சந்தோஷப்பட்டார்கள், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, சஞ்சலம் நீங்கி விட்டார், துக்கம் நீங்கி விட்டது. ஆண்டவர் அவங்களை சந்தோஷப்படுத்தினார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். எது உங்களை சஞ்சலப்படுத்துது, கடன் பிரச்சனையா, அதெல்லாம் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். தீராத வியாதியா, ஆண்டவர் அதை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். பிரியமானவர்களே, எங்கள் ஊர் பக்கம் சாத்தாங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் வந்துச்சுல்ல, 2 பேரை கொண்டுட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வழக்கெல்லாம் நடக்குதில்ல, அந்த ஊர் தான், எங்கள் ஊர்லேருந்து பக்கம்தான். சில வருஷத்துக்கு முன்னால் அந்த ஊரில் ஒரு தாயார், அவங்க இயேசுவை அறியாதவங்க, கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்களுடைய சரீரத்தில் வயிற்றில் ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தது. என்னென்னோ மருந்தெல்லாம் அங்கங்கே நம்ம கிராமப்புறத்தில் இந்த மாதிரி கை மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, சாப்பிட்டு பார்த்தாங்க, தீரலை. அப்படியே என்னென்னோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்ததில்ல, அதிகமாகி ரொம்ப கஷ்டமாகி விட்டார். ஒன் ஃபைன் மார்னிங் டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. கணவர், 2 பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், மகள்லாம் இருக்கிறாங்க, கொண்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, கேன்சர். இது ஏன் இவ்வளோ நாளைக்கு விட்டு வச்சிங்க, ஆரம்பத்திலே கொண்டு வந்திருக்க வேண்டாமா. அவங்களுக்கு தெரியாது, இப்போ பரவி விட்டார், ஃபைனல் ஸ்டேஜ் முடிந்தது, ஒன்றும் செய்ய முடியாது, கைவிடப்பட்ட நிலைமை, கேன்சர், அவ்வளோதான். 4th ஸ்டேஜ் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி. இனி அவ்வளோதான், ஃபைனல், ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு ஆகிவிட்டார். இப்போ அந்த தாய்க்கு ஒரு பெரிய சஞ்சலம். அவங்க என்ன சஞ்சலம், என் மகள் காலேஜில் படிக்கிற வாலி பிள்ளை, நான் இறந்துட்டு அவள் என்ன செய்வா, பையன் வாலி பையன் அவள் என்ன செய்வா. அப்பா இருக்கிறாங்க உண்மைதான், ஆனால் ஒரு குடும்பம் பிள்ளைகளுக்கு தாய் தானே முக்கியம். அவங்ககிட்ட தானே, தாய்கிட்ட இருந்து தானே பேசுவாங்க, ஆறுதலாக இருப்பாங்க. இப்போ தாய், நான் மறிச்சிட்டேன், பிள்ளைகள் அனாதை ஆயிடுவாங்களே, சஞ்சலம். அழுதுகிட்டே இருப்பாங்களாம், கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நினச்சி நான் சாகும் வலி ஒரு பக்கம், அந்த வேதனை ஒரு பக்கம், பிள்ளைகளை நினைத்த துக்கம் ஒரு பக்கம், அழுதுகிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிற, இந்த வியாதி தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் சொல்லிட்டாங்க,
இந்த 4 மாவடியில் ஒரு ஜெபம் நடக்குதாம். கடைசி சனிக்கிழமை ஜெபம் பண்ணுறாங்களாம், பிரார்த்தனை பண்ணுறாங்களாம். இயேசு நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறாராம். நீ வேணா அங்கே போ, அங்கே போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் கடவுளெல்லாம் பார்த்தாச்சு, எத்தனை கடவுளை வேண்டியாச்சு, சின்ன வயசுலேருந்து பக்தியாக தானே வேண்டினேன், ஒருத்தரும் பதில் சொல்லலையே. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் போ, இயேசு அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, சும்மா போயிட்டு வான்றோன்னே. எப்போ? கடைசி சனிக்கிழமை. சரி, நீ அந்த தாய், அந்த வாலிப மகள், காலேஜில் படிக்கிற மகள் தாயை அழைத்து கொண்டு இந்த திறப்பின் வாஜபத்துக்கு 4 மாடிக்கு வந்திருக்கிறாங்க. வந்தால் இவ்வளோ பெரிய கூட்டம், 40,000 பேர், எங்கே பார்த்தாலும் ஜனங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய கூட்டம் மக்கள் வர்றாங்களான்னு சொல்லி கூட்டத்துக்குள்ளே மக்களாக உட்கார்ந்துருந்தாங்க. சாயங்காலம் வரைக்கும் கூட்டம் நடக்கும். அப்புறம்தான் ஊழியக்காரர் தனியாக ஜெபம் பண்ணுவாங்கன்னு காத்திருந்தார்கள். அப்போ அங்கே சாட்சியெல்லாம் கேட்குறாங்க. அற்புதம் பெற்றவங்க சொல்கிறாங்க, இயேசு இப்படியெல்லாம் செய்கிறாங்களா, இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறாங்க, சாட்சியெல்லாம் சொல்கிறாங்களே. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், அப்போ இயேசு என்னை குணமாக்க முடியும், இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசம். அந்த மகளுக்குள்ள விசுவாசம், இயேசு எங்கள் அப்பா அம்மாவை குணமாக்க முடியும், ஒரு விசுவாசம் வந்தது. அப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது கவனித்தாங்க. அவங்களுக்கு புரிந்தது கொஞ்சம். ஏன்னா முதல் முறை வந்திருக்கிறாங்க. ஜெப நேரம் வந்தது. எல்லாம் எளிமை நில்லுங்க, நீங்களே இயேசுவை எனக்கு அற்புதம் செய்யுங்க, சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கணும். நீங்கள் இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். கண்ணை மூடி விசுவாசத்தோடு இயேசுவை மனதில் நினைத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது எல்லாம் ஜெபிக்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க, எல்லாம் அழுது ஜெபிக்கிறாங்க. இந்த தாயாரும் பார்த்தாங்க, இந்த மகளும் கண்ணை மூடி இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த தாயினுடைய கண்களிலே கண்ணீர். இயேசுவே, உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன், நான் செத்துருவேன்னு சொல்கிறாங்க. வியாதி அது அதிகமாயிட்டு, கேன்சர். என் மகள் என்ன செய்வா, நான் இறந்துட்டா என் மகன், என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒரு சஞ்சலம், அந்த வேதனையெல்லாம் இயேசுகிட்ட சொல்லி அழுகிறாங்க. அந்த மகள் பக்கத்தில் அழுகிறாள், எங்கள் அம்மாவுக்கு ஒன்று ஆயிட்டுனா நான் என்ன செய்வேன் இயேசுவே, இவ்வளோ அற்புதம்லாம் நீங்கள் செய்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு. உண்மையாக சின்சியராக அவங்க ஜெபிச்சாங்க. என்ன நடந்தது தெரியுமா? சில மாதம் கழித்து அந்த தாயும் மகளும் மேடையில் வந்து சாட்சி சொன்னாங்க. அந்த தாயை நிறுத்தி அந்த மகளை சாட்சி சொன்னாள். கல்லூரியில் படிக்கிற மகள். என்ன நடந்ததுன்னு சொன்னாள். என்ன நடந்தது? அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறாங்க, அழுது. அந்த தாய்க்கு முன்னால் இயேசு வந்து நின்றார் பிரத்யட்சமாய். அந்த தாயார் இயேசுவை பார்க்குறாங்க. இயேசு வந்து நிற்கிறார் அவங்க முன்னால். ஏன் அழுகிற மகளே, உன் கண்ணீரை நான் கண்டேன், என்னை தேடி வந்தல்ல, என் சமூகத்தில் கண்ணீர் வடிச்சல்ல, நான் உன்னை குணமாக்குகிறேன், நீ அழாதே சொல்லி தன்னுடைய கரத்தை அவங்க மேலே வைத்தார். பிரத்யட்சமாக அந்த தாயார் பார்க்குறாங்க. இயேசு வந்து நின்று அவங்களோட பேசி கரத்தை நான் தொட்டார். அவ்வளோதான், ஒரு நிமிடத்தில் எல்லாம் முடிந்தார். ஆண்டவர் மறைஞ்சிட்டார். உடனே வலியெல்லாம் மாறிவிட்டது. சரீரத்தில் இந்த வலி வேதனை எல்லாம் போய்விட்டது. சரீரத்தில் உடனே மாற்றம், அற்புத சுகம். போய் செக் பண்ணி பார்த்தா நோ கேன்சர், கேன்சர் ஃப்ரீ. அவங்க வந்து தாயும் மகளும் மேடையில் வந்து சாட்சி சொல்லி இயேசுவுக்கு நன்றி சொன்னாங்க. பாருங்க, இதாங்க இயேசு. இந்த இயேசுவை தான் நாங்கள் சொல்லுகிறோம். அவ்வளவுதான். இந்த இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். இயேசுவை எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, என்னுடைய துக்கத்தையும் நீங்கள் சந்தோஷமாக மாற்றுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்து என்னை சந்தோஷப்படுத்துங்க, இது என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேண்டுதல் செய்து பாருங்கள். விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்திருவார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த ஜெபிக்கும்போது மோகலாசரஸ் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. நான் உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனிதன், நானும் ஒரு பாடுள்ள சாதாரண மனிதன். நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. அற்புதம் செய்கிற இயேசுவை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். அப்போ இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, அங்கே ஆஸ்பத்திரியிலன்னு ஆஸ்பத்திரியில், ஒரு ஆஃபீஸ்லன்னு ஆஃபீஸில், அல்ல ட்ராவலில் காரில் இருந்தீங்கன்னா காரில், எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இயேசு பிரசன்னமாக இருக்கிறார்.
ஏன்னா அவருடைய நாமத்தை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் பக்கத்தில் வந்துட்டா நீங்கள் விசுவாசிக்கணும். இன்றைக்கு இப்போ எனக்கு இயேசு அற்புதம் செய்வார், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என்னுடைய துக்கம் மாறணும், என் சஞ்சலம் நீங்கணும், எனக்கு ஒரு ஆறுதல் வேணும், இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு இருக்கார். எப்படி இயேசுவால் இதை செய்ய முடியுது? இந்த மாதிரி அற்புதங்கள் இயேசுவால் எப்படிங்க முடியுது? ஒரு காசு கேட்க மாட்டேங்கிறாரு, காணிக்கை கேட்க மாட்டேங்கிறாரு, நீ நடந்து வா, இங்கே வா, அங்கே வான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, இருக்கிற இடத்துல உனக்கு அற்புதம் செய்கிறேன்றாரு. எப்படி இயேசுவால் இதை செய்ய முடியுது? ஏன் தெரியுமா? அவர்தான் உங்களை சிருஷ்டித்த உண்மையான ஆண்டவர், முழு உலகத்தையும் உருவாக்கின தேவன், மனிதர்கள் மீது அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். மனிதர்கள் பாவம் செய்து சாபத்துக்குள்ளானதுனால இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தான், பிசாசு என்கிற தீய சக்தி மனிதனை பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமையாக்கி மக்களை வாதித்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதனை அதிலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவரே மனித உருக்கொண்டு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ தான் அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் எதற்காக வந்தார்? நான் சிலுவையில் அநேகருக்காக என்னை மரிக்க ஒப்பு கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். இயேசு சிலுவையில் 2 கைகளை ஆணி அடித்தாங்க, கால்கள் ஆணி அடித்தாங்க, தலையில் முள்முடிய ரத்தம். என்னால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. எல்லா வேதங்களுமே பெரும்பாலான உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுமே ஒத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. ஒரு பறவையினுடைய ரத்தம், மிருகத்தினுடைய ரத்தம் மனிதனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. ஒரு மனுஷ ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்படணும். அதனால் பரிசுத்தமுள்ள மனிதர்கள் யாருமே இல்லை. அதனால் தேவனே மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நம்ம இயேசுவை கூப்பிடும்போது என் பாவத்தை மன்னியும் என்று கேட்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும். அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள் இறங்கி நம்முடைய ஆத்மாவை கழுவி சுத்திகரிக்கும். இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவருடைய ஆணி அடித்து அவருடைய கையில் தழும்புகள் இப்பவும் இருக்குது. அந்த தழும்புள்ள கரத்தினால தான் நம்ம தொட்டு குணமாக்குகிறார். நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முள்முடிய தலையில் ஏற்றுக்கொண்டார். முற்கள் சாபத்தை குறிக்கும். முள்ளுக்குள் அகப்பட்ட மாதிரி இருக்குங்க, இந்த பக்கமும் குத்துட்டு இந்த பக்கம் குத்துட்டு முற்களுக்கு நடுவில் இருக்கிறன்னா சாபத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது பரம்பரை சாபமாக இருக்கலாம், அது முன்னோருடைய பாவத்தின் சாபமாக இருக்கலாம், உங்கள் பாவத்தின் சாபமாக இருக்கலாம். எதையும் மாற்ற இயேசுவின் இரத்தத்தினால முடியும். என்னால் சிலுவையில் இயேசு நமக்காய் சாபமானார். நம்ம மேலே உள்ள அன்பினால் நம்முடைய பாவம், வியாதி, சாபம், வேதனை, கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து முடித்தார். அதனால தான் இயேசுவால் அற்புதம் செய்ய முடிகிறது. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அற்புதம் செய்கிறார். எல்லாமே இலவசம். பாவ மன்னிப்பு இலவசம், பாவத்தில் விடுதலை இலவசம், சுகம் இலவசம், ஆசீர்வாதம் இலவசம். இயேசுகிட்ட எல்லாமே இலவசமாய். என்னால் அவர் நம்முடைய தகப்பன், நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். நான் தான் அவனை சிருஷ்டித்தேன், நீங்கள் என் பிள்ளைகள் அப்படின்னு அவர் நேசிக்கிறதுனால நமக்கு அற்புதம் செய்கிறார். ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தோடு கூப்பிடு, என் பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார் என்று சொல்லி. இப்போது நம்ம ஒரு பல்லவியை பாடி ஜெபிக்க போகிறோம். ஜெபத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படிக்கு பாட போகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் ஜெபத்தை கேட்கிற இயேசுவே என்று சொல்லி எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பாடணும். அதில் இயேசு நமக்காக சிலுவையில் மரித்ததை நினைத்து அந்த பல்லவியை பாடி ஜெபிக்க ஆயத்தப்படுங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்க. இப்போ இந்த 2-3 நிமிஷத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்க போகிறோம். இயேசு அற்புதம் செய்ய போகிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு அற்புதம் செய்கிறவர் இயேசு. இப்ப அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவை மாத்திரம் நீங்க நினைத்து கொண்டு ஜெபிக்கணும். முடிந்தா முழங்கால் படிட்டு நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமா, இயேசுவே என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்கிறவர், என் ஆண்டவரை நோக்கி மனம் திறந்து பேசுங்க. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம். நீங்க மனம் திறந்து அவர்கிட்ட பேசலாம், செபிக்கலாம், அழலாம், கண்ணீர் வடிக்கலாம். எங்களால் தாங்க முடியல இந்த பிரச்சனையை, எங்க கண்ணீரை தொடங்க. எங்க குடும்பத்தில் இவ்வளவு வேதனை இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன், உங்களை ஆறுதல் படுத்துவேன், உங்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். அவருடைய அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது, அவருடைய அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது. அநேகர் கண்ணீர் வடிக்கிறீங்க, அநேகர் அழுகிறீங்க, சின்ன குழந்தைகள் கூட அழுகிறீங்க, சிறு பிள்ளைகள் கூட இயேசுவே நீ கண்ணீர் வடிக்கிறீங்க. என்னால் அதை உணர முடிகிறார். முதல் ஒவ்வொரு காரியமா நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். முதலாவது, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும். என் பாவம் என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது, என்னால் விட முடியல, என் குடும்பமே பாதிக்கப்படுது. இந்த குடி 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 இந்த போதை வஸ்துகள் என்னை அடிமைப்படுத்தி என் குடும்பம் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது, என்னை துக்கப்படுத்துகிறது. எனக்கு விடுதலை வேணும், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும். இந்த பாவத்தை விட முடியல, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிருங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிருங்க, இயேசுவே என் பாவத்தை அறிக்கை இடுகிறேன், என்னை மன்னிச்சு எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த ரகசிய பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, என் மனதை மாற்றுங்க, என் அடிமை தனத்தை இந்த விடுதலை கொடுங்க. இயேசுவே இயேசுவே கோப்படுங்க.
அநேகர் கண்ணீர் வடிக்கிறீங்க, அநேகர் அழுகிறீங்க, எனக்கு விடுதலை வேணும்னு கேட்குறீங்க. இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது, இயேசுவின் கரம் தொடுகிறது, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்பா அப்பா, இந்த மக்களுக்காகத்தானே சிலுவை சுமந்தீங்க, இவங்களுக்காகத்தானே வாரினால் அடிக்கப்பட்டீங்க, இவங்களுக்காகத்தானே முள்முடியை ஏற்றுக்கொண்டீங்க, இவங்களுக்காகத்தானே பார சிலுவையை சுமந்தீங்க, இவங்களுக்காகத்தான் ரத்தத்தை எல்லாம் சிந்த கொடுத்தீங்க. உங்க ரத்தத்தினால மீண்டு கொள்ளுங்க. கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, அழுகிறாங்கப்பா, பாவம் மன்னிக்கப்படணும், விடுதலை வேணும்னு கேட்கிறாங்கப்பா. இந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுங்க, இந்த மகளுக்கு விடுதலை கொடுங்க, இந்த வாலிப தம்பிக்கு இன்னைக்கு பாவ மன்னிப்பை கொடுங்க, விடுதலை கொடுங்க. இந்த வாலிப மகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. இந்த தகப்பனாருக்கு, இந்த தாயாருக்கு விடுதலை கொடுங்க. உங்க ரத்தம் உங்களை கழுவட்டும், உங்களுடைய ரத்தம் உங்களை கழுவட்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி உம்முடைய ரத்தம் உங்களை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். பாவத்தை தோண்டுகிற அசுத்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும், பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவ மன்னிப்பு உண்டாகட்டும், உள்ளத்தில் சமாதான மகிழ்ச்சி இப்பொழுதே உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அநேகருடைய உள்ளத்தின் பாரம் விலகுகிறது, பாவத்தின் பாரம் விலகுகிறது. உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் வருகிறது, உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் வருகிறது, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம் இருதயத்தை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்படுறீங்க, சுத்திகரிக்கப்படுறீங்க. பாவத்தின் வல்லமை அழிக்கப்படுகிறது இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால். உங்களுக்கு ஒரு விடுதலை, இது ஒரு விடுதலையின் நாள், உங்களுக்கு சந்தோஷத்தின் நாள். இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என் பாவத்தில் இந்த விடுதலை தந்து விட்டீர் அதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என் உள்ளத்திலே வாங்க, எனக்குள்ள தங்கி இருங்க, இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்து கொள்ளுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் வந்துட்டீங்க, பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்துட்டீங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இப்போ நான் என் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடிகிறது. அதை போதை வஸ்துகளால் அடிமைப்படுத்த ஆவி உங்களை விட்டு விலகுகிறது. இது உங்களுக்கு விடுதலையின் நாள், இது உங்களுக்கு பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிற நாள், இயேசு புது வாழ்க்கையை கொடுக்கிற நாள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல 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 உள்ளத்துல சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களை சுத்திகரித்து விட்டார். இப்போ பாவத்தில் இந்த விடுதலை பெற்று விட்டீங்க, உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் வந்திருக்குது. அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம், இயேசு உள்ளத்தில் வந்ததுனால உண்டான சந்தோஷம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. இப்போ வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. வியாதி உள்ளவர்கள் எந்த இடத்துல லங்ஸில் சுக வேண்டாங்க கை வைங்க, கிட்னியில் சுக வேண்டாங்க கை வைங்க, லிவர் எங்கே பிரச்சனை கை வைங்க, கண்களில் பிரச்சனை கண்ணில் கை வைங்க, காதில் பிரச்சனை காதில் கை வைங்க, கேன்சர் வியாதி எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல கை வைங்க. குழந்தைகள் பிளட் கேன்சரில் இருக்கிறாங்களா, குழந்தை மேலே கை வைங்க. கேன்சர் கட்டிகள் மார்பில் இருக்கிறா, வயிற்றில் இருக்கிறா, எங்கே இருக்கிற அந்த இடத்துல கை வைங்க. அவங்க இப்போ இயேசுடைய வல்லமை இறங்க போகிறாரு. கட்டிகள், கேன்சர் கட்டிகள் மறைய போகிறது, கேன்சர் வியாதி விலக போகிறது. தைராய்டு கட்டி கழுத்தில் கை வைத்து கொள்ளுங்க. டியூமர், தலைக்குள்ள டியூமர்னு சொல்கிறாங்க, தலையை பிளந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சகோதரன் பாரத்தோடு இருக்கிறீங்க, தலையில் கை வைத்து கொள்ளுங்க. இயேசு உங்களை தொட்டு குணமாக்க போகிறார். ஒரு வாலிப மகள் உன் தலைக்குள்ள டியூமர் வந்து விட்டதுன்னு சொன்னதுனால செத்துப்போனால் நலமாக இருக்கும் நீ கலங்கி நிற்கிற மகளே, இயேசு இன்றைக்கு உனக்கு சுகம் தர போகிறார். உன் தலையில் கை வைத்துக்கொள். இயேசுவை என் பாவத்தை மன்னிச்சு என்னை குணமாக்குங்கன்னு கேள். இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொட போகிறது. கட்டிகளை மறைய பண்ண போகிறார் இயேசு. கேன்சர் வியாதி மறைய போகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவேன்னு கூப்பிடுங்க.
வியாதிப்பட்ட குழந்தைகள் இருந்தால் கை வைங்க. வியாதிப்பட்ட வீட்டில் யாராவது படுக்கையில் இருந்தால் குடும்பத்தார் அவங்க மேலே கை வைங்க. கணவர் மேலே, மனைவி மேலே கை வைங்க. குழந்தைக்காக ஜெபிக்கிறவங்க உங்களுடைய கற்பத்தின் கனிக்காக கணவன் மனைவி கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வயிற்றில் கை வைத்து கொண்டே ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களை தேற்றுகிறவர், அற்புதம் செய்கிறவர். ஆமேன், ஆமேன். என்ன அற்புதம் வேணுமோ ஜெபம் பண்ணுங்க. தடைகள் மாறும், காரியங்கள் வாய்க்கும். ஆவியானவர் சொல்லுகிறபடி நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு, இயேசு அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே உம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்கப்பா, கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்ணீரோடு நின்று இயேசுவே சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்கன்னு கேட்குறாங்க. என் நாமத்தினால் இதை கேட்டாலே செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல வியாதிகளும் விலகி போகட்டும். கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கேன்சர் கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து கரைந்து இல்லாமல் போவதாக. இப்பொழுது கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மார்பில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். வயிற்று பகுதியில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து மறைந்து போவதாக. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி ஆண்டவரை எடுத்து போடுவீராக. ஆண்டவரை, கழுத்தில் காணப்படுகிற தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தலைக்குள்ளே காணப்படுகிற டியூமர்கள், அந்த கட்டிகள் மறையட்டும். அந்த வாலிப மகளுடைய தலையில் இருக்கிற கட்டி மறையட்டும். அந்த சகோதரனுடைய தலைக்குள் இருக்கிற கட்டிகள் மறையட்டும். டியூமர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. லங்ஸில் காணப்படுகிற கட்டி மறையட்டும். லிவரில் காணப்படுகிற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே குடல் பகுதியில் காணப்படுகிற கேன்சர் கட்டி மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு சுகம் தந்துட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்கன்னு சொல்லி இப்போ ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். தடைகளெல்லாம் விலகி பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து தாரும். பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை கொண்டு வந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைத்து தாரும். கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறாங்களே, இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கற்பத்தை தடை பண்ணுகிற சர்ப்பத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அந்த பொல்லாத ஆவி. இப்பொழுது கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் மகிழும்படிக்கு கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். அந்த பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கி அவளை சந்தோஷப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யும். கர்த்தர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. வியாபாரம் செய்ய தீர்மானித்திருக்கிற பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து தாரும். நஷ்டமடைந்து கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த வியாபாரத்தை திரும்ப ஆசீர்வதியும். இழந்து போனதை திரும்ப தாரும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வியாபாரம் செழிக்கட்டும். கையின் பிரயாசங்கள் செழிக்கட்டும். வயல் நிலங்கள் வைத்து விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வயல் நிலங்களை ஆசீர்வதியும். தோட்டம் துறவுகளை ஆசீர்வதியும். மழையினால் பாதிப்பு வராதபடி ஆசீர்வாதமான மழை உண்டாகட்டும். விளைச்சல்கள் பெருகட்டும். மிச்சத்தையும் ஆசீர்வாதத்தை விவசாயிகள் காணும்படி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரை, பெரிய தொழில் நடத்தி ஆண்டவரை கோடிக்கணக்கான கடன் பிரச்சனையில் சிக்கி ஜெபிக்கிற குடும்பங்களை நீர் பார்க்கிறீர். இயேசுவின் நாமத்தில் அந்த கோடிக்கணக்கான கடன் பிரச்சனை விடுதலை உண்டாக்கி தாரும். ஆண்டவரை, இந்த பிள்ளைகள் தன் வழிகளில் எல்லாமே நினைத்து கொள்ள கிருபை தாரும். ஒரு அற்புத மாற்றம் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களிலே உண்டாகட்டும். ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. அப்படி எல்லாம் வலதுகரம் வைத்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவர், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் துக்கம் சந்தோஷமாக மாறணும். அவங்கள தேற்றுவேன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆறுதல் படுத்தி தேற்றணும். கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும். அவங்கள சந்தோஷப்படுத்துவேன். நீங்கள் இன்றைக்கு இப்பொழுதே அவங்க சந்தோஷப்படணும். நீங்கள் அற்புதம் செய்துட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.